நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. இன்றைக்கு இருக்கிற சொல்லி தேர்தல் நடந்தால் அந்த கட்சிக்கு 19.20% வாக்குகள் அந்த கட்சிக்கு. எலெக்ஷனே சந்திக்காத தாவேக்காக்கு எப்படி முதலிடம் வந்து திமுக அதிமுகவுடைய கோர்வோட்டெல்லாம் மிகப்பெரிய சரிவை செஞ்சிருக்கு. அப்படி பார்க்குற போது விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஆன்லைன்ல எடுத்துன்னு சொல்றீங்க, அது நம்பகத்தன்மையா இல்லை, ஆன்லைன்ல ஒவ்வொரு தொகுதியும் சதிகள் நடக்குது. என்ன சதி நடக்குது? ஒருத்தர் வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை இந்த ஓட்டு பெறுவது, இந்த மாதிரி விஷயம் தான். நான் உள்நோக்கத்துக்காக நான் இறங்கி அங்கே வேலை பார்த்து 50 லட்ச ரூபா என் சொந்த காசு ஜனவரிலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஆய்வு எடுக்கப்பட்டு நான் சொந்த காசு பண்ணேன். அண்ணாமலைட்டு காசு பண்ணேன், நான் செலவு பண்ணி அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய இதுக்கு எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும். அதுக்காக உச்சபட்ச ரெஸ்க் எடுத்து பண்ணுறபோது அங்கே சூலூர் பகுதியில் உட்கட்சி லெவலில் பெரிய லெவலில் பிரச்சனை, உள்ளடி வேலை. அதுக்கடுத்து வந்து பூத் லெவலில் பணம் போய் சேரல, பணம் கொடுக்கல. பல சதிகள், தேர்தல் செயல்பாடுகள் பல சதிகள், அவருக்கான யுக்திகளை கடைபிடிச்சு அதை வந்து ஸ்டைலாக வச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க வந்து சர்வேல வந்து தவறுறீங்க. அது வந்து செந்தில் பாலாஜியோட சதின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க கடக்கிறது வந்து அதை நம்ம எப்படி ஏத்துக்கணும்? இப்போ இந்த எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. திமுக அதிமுக ரெண்டு பேரும் தாவேக்க நிர்வாகில விலைக்கு வாங்குவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வந்து விஜயும் ஸ்டாலினும் வச்சு கிரிட்டிக்கலா கன்ஃபியூஷனா இருக்கிறது தான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சேன். ஏன்னா ரெண்டாவது தான் பிரச்சனை, திமுகவா தாவேக்கா அதிமுகன்னு. இதை வந்து எப்படி தாவேக்கா தக்க வச்சு கொள்ளும், அதே மாதிரி அதிமுக தக்க வச்சு போச்சுன்னா இன்னும் பலவீனமா போச்சுன்னா தாவேக்கா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கூட்டணி பலம் அல்ல, கூட்டணிகள் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த எலெக்ஷன் விசித்திரமான ரிசல்ட். அது எப்படி நீங்க கூட்டணி பலத்தால வெற்றி பெறாதுன்னு சொல்றீங்க? இந்த எலெக்ஷன் அப்படி நடக்கும். எதனால? அவங்க வந்து கிரவுண்ட்ல பெருசா எதுவுமே பெருசா வேலை செய்யலன்றாங்க, கட்சி ரீதியா ஸ்ட்ரக்சர் இல்லைன்றாங்க. அப்படியும் மீறி மக்கள் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க சார். அவங்க என்ன காரணம்? காரணம் வந்து கொள்கை கோட்பாடு அப்படிலாம் இல்லை. விஜய் மோகம் ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போமே. இதுவரை இருக்கிற தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிட பழப்பணும். அதுல என்ன டிஃபரன்ஸ் இந்த எலெக்ஷன்ல? அப்படி எல்லா கட்சியுடைய ஓட்டுகளும் சரிது பிரதர். வெறுப்பாயிட்டாங்களா மக்கள்? திமுக அதிமுக 100% இருக்கு. அதாவது அப்ப அந்த கொள்கை ரீதியெல்லாம் எதுவும் கொள்கை கோட்பாடு என்ற அரசியல் சித்தாந்தம் இன்றைக்கு குறைவு, இன்றைக்கு இல்ல. தாவேக்காட்டு பணம் வாங்கிட்டு தான் இந்த சர்வேவே எடுத்தீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யாரும் காசு தரல, காசு கொடுங்கன்றேன். எனக்கு சொல்றீங்க இல்லையா, சொல்றேன் கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்க தயார், கொடுங்க வாங்கிக்கிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு திருநாகரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தலைவர்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் அன்பு தம்பிக்கும். ஐபிடிஎஸ் நிறுவனம் சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பரபரப்பான ஒரு சர்வேலாம் எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு அதுதான் வந்து ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, கட்சி ரீதியாக ஒரு வாக்கு சதவீதம் எடுத்திருக்கீங்க. அதில் தாவேக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு 19.20%, திமுக வந்து பார்த்தீங்கன்னா 17.70%, அதிமுக வந்து 15.32%. இது என்ன பேசிஸ்ல எடுத்தீங்க? எலெக்ஷனே சந்திக்காத தாவேக்காக்கு எப்படி முதலிடம் வந்துச்சு? நல்ல விஷயம், நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. எலெக்ஷனே சந்திக்கலன்ற எல்லாரும் அதே பார்வை தான் தாவேக்கு அடிக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. ஒரு கட்சி புதுமையாக ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பை உருவெடுத்திருக்குன்னு பார்க்கணும். கோர் ஓட்டு வந்து எல்லா கட்சியோட கோர் ஓட்டும் சரிஞ்சிருக்கு. திமுக அதிமுகவுடைய கோர் ஓட்டெல்லாம் மிகப்பெரிய சரிவை செஞ்சிருக்கு. அப்படி பார்க்குற போது விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய லெவலில் குரோத் உருவாயிருக்கு. வாக்காளர்கள் உருவாயிருத்திருக்காங்க. வாக்காளர்கள் அப்புறம் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ற போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சொல்லி தேர்தல் நடந்தால் அந்த கட்சிக்கு 19.20% வாக்குகள் அந்த கட்சிக்கு இருக்கு. மீதி கட்சி திமுக தமிழ்நாடு முழுக்க 200 ஆய்வு பண்ற போது அந்த கட்சிக்கு இன்னைக்கு தேர்தல் நடந்தால் அதுக்கான வாக்குகள் 17.70% வாக்குகள் இருக்கு. அதே மாதிரி தமிழகம் முழுக்க வந்து ஆய்வு செய்யற போது அதிமுக என்னன்ற போது பார்த்தீங்கன்னா 5.32%. இந்த மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ஓட்டு போட அந்த கட்சிக்கு தயாரா இருக்கிற கன்ஃபார்மா பர்த்தா இருக்கிற ஓட்டுகள் எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. கூட்டணி கணக்கு வர அந்த கொஸ்டின் அப்புறம் கேளுங்க, நான் விளக்க சொல்றேன். இது இன்னைக்கு தேர்தல் தான் இந்த ஓட்டு இப்படி வரும். ஆனா கூட்டணின்றப்போ என்டையர் கணக்கே மாறும். ஓகே, கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க போய் சர்வே எடுத்தீங்களா, ஒரு ஆளா போய் மீட் பண்ணிருப்பீங்களா, அவங்கள்ட்ட என்ன கேள்வி நீங்க வந்து முன் வச்சு? சர்வே என்பது மக்கள் இன்றைக்கு இருக்க சொல்ல மக்கள் மட்டுமல்ல, எண்ணியல் பண்பியல் உளவியல் குறுக்கு அடுத்தபடியாக சோசியல் டோல்ஸ் வச்சிருக்கோம். சாஃப்ட்வேர் டோல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் கம்பெனி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம். அப்புறம் போது இன்றைக்கு மக்களிடம் கருத்து கேட்ட மட்டும் எடுத்து வந்தால
அதை ஒரு பார்ட்டை வச்சுக்குவோம். அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோலு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லா விதமான இது வந்து ஸ்டோல் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். அது மூலிமா வருகிற சதவீதங்களையும் எடுத்துக்கொள்வோம். மற்ற ஆன்லைன் மூலமாக விஷயங்களும் எடுத்துக்கொள்வோம். ஆன்லைன் மூலமானது அது நம்ப தகுந்ததல்ல, அது தரவுகளை மட்டும் இது பண்ணுவோம். அதுக்கடுத்து மெயினாக வந்து ஹியூமன் சோர்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்குவோம், ஃபீல்டு ஸ்டடீஸும் அதிகமாக எடுத்துக்குவோம். அப்படி பார்க்குறப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு தான் ஒரு பர்சன்டேஜை வைக்கிறது. அதேமாதிரி கட்சி உட்கட்டமைப்பு, கட்சி தின செயல்பாடுகள், ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள், எதிர்கட்சி செயல்பாடுகள், ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக ஒரு அலையை உருவாக்கலையா, மாற்று தலைவருடைய பிம்பம் எப்படி இருக்கு, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை ஒப்பிட்டு தான் ஒரு ஆய்வை ஒரு புள்ளி வரும் பர்சன்டேஜ் வைக்கிறது. மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு பதில மட்டும் பர்சன்டேஜ் வைக்கிற பார்வையே கிடையாது. அது மாத்திங்க. ஏன்னா இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதா ஒப்பிடுல வந்து தான் அந்த சர்வே வந்து பர்சன்டேஜ் புள்ளி வரதை. நீங்க ஆன்லைன்ல எடுத்துன்னு சொல்லிட்டீங்க, அது நம்பகத்தன்மையா இல்ல. ஆன்லைன்ல வந்து நான் ஆன்லைன்ல பெருசா நாங்க எடுத்து கிடையாது. பட் என்கொயரிஸ் பண்ணோம், அதை நான் எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன், நம்ப மாட்டேன். பட் இது மக்களை கிட்ட கேட்கறதும் கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா மற்றும் மற்ற சமூக இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் 2002 போகிறபோது மக்களை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு காலத்தில் ஒரு அமைப்பில் வந்து மாநில பொறுப்பில் இருந்தேன். ஒரு அமைப்பு கட்சி ரீதியாக அந்த இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து கிட்ட பல வருடம் ஆகிப்போச்சு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்சி ரீதியாக பொறுப்பில் இருந்த அனுபவம் இருக்குது, வளர்க்குற அந்த அனுபவம் இருக்குது. ஒரு அமைப்பே வந்து மாநில லெவலில் அதில் பொறுப்பில் இருந்தேன். அப்படி போது என்ன அந்த அரசியல் உள் விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் அனுபவம் ஒன்று இருக்குது. அந்த அப்புறம் வந்து அந்த பயிற்சின்ற போது சர்வே பற்றி பயிற்சி எடுத்த போது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு. அரசியல் அப்புறம் இது அப்படி போய் இதில் இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போது தமிழ்நாடு முழுக்க மக்களிடம் இருக்கிற போது ஹிஸ்டாரிக் டேட்டா, கரண்ட் டேட்டா இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி தான் வந்து நம்ம வந்து இந்த புள்ளி விவரங்களை வைப்போம். பழைய தேர்தலையும் இந்த இதில் ஒப்பிடுவோம், அதுவும் இதுவும் ஒப்பிடுதா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா, அப்புறம் சட்டமன்ற தொகுதி வயசா 200 தொகுதினா அதில் எந்த ஒப்பிடுதா, இப்போ பல்வேறு விதமான கோணங்களே அனலைஸ் செய்யப்பட்டு புள்ளி விவரம் வைக்கிறோம். அதில் தாண்டி வந்து சதிகளில் தான் சர்வேக்கள் மிஸ் ஆகுது. இப்போ சமீப காலங்களாக தமிழ்நாட்டில் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அக்யூரன்ஸ் கொடுப்போம்னா இப்போ கொடுக்க முடியாது. காரணம்னா ஒவ்வொரு தொகுதியாக சதிகள் நடக்குது. தேர்தல் என்ன சதி நடக்குது? சதினா ஒருத்தர் வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை இந்த ஓட்டு பெறுவது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு போடுற கணக்கில் மிஸ் ஆகும். ஸோ அந்த கணக்கில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க, நான் வந்து ஓட்டு நம்பரோட வச்சேன், கரெக்டாக வர வேண்டியது 2024 நாடாளுமன்ற தேர்தல் கரெக்டாக வர வேண்டியது. அங்கே ஏன் நான் மிஸ் பண்ணலை. ஸோ நான் வச்ச ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆளுங்கட்சி சேர்ந்த என்ன பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி 7% ஓட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறையில எல்லாம் இருந்தாரு. சிறையில இருந்து மருத்துவர் அறையில் ஓய்வு பெற்ற மருத்துவர்களை உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து போன் மூலியமா பேசி பக்காவா ஒர்க் பண்ணிருக்காரு. சமயம் பின்னாடி இந்த டேட்டா எப்படி உங்களுக்கு தகவல் எல்லாம் விசாரிப்போம்ல, சும்மா இருப்பேன், என் கணக்கு எங்க மிஸ் ஆகுதுன்னு கேட்பேன்ல. ஸோ நான் போட்டேன். ஏன்னா எப்பவுமே வந்து மாநில உள்ள சர்வே எடுப்போம், பாராளுமன்ற எடுப்போம், மத்திய பாராளுமன்ற தேர்தல் எடுப்போம், சட்டமன்ற தேர்தல் எடுப்போம், அதோட விளைக்கிறோம். முதல் முறையா வந்தேன்னா அண்ணாமலையில் ஒரு மாநில தலைவர், ஒரு ஃபேஸ் வேல்யூ திடீர்னு ஒரு பெரிய லெவல்ல பிரேமா உருவான தலைவர். அப்புறமா அவர் தொகுதின்றப்போ ஸ்பெசிஃபிக்கா அந்த தொகுதி எடுத்து நான் சொந்த காசு 50 லட்ச ரூபா, இன்னைக்கு வெளிப்படையா சொல்ற உலகத்து வாயிலா 50 லட்ச ரூபாய் என் சொந்த காசு ஜனவரில இருந்து ஒவ்வொரு மாசமும் ஆய்வு எடுக்கப்பட்டு நான் சொந்த காசு பண்ண அண்ணாமலை காசு வாங்க நான் செலவு பண்ணி அந்த டேட்டாஸ் நான் ஜெயிச்சா எனக்கு ஒரு பிசினஸ், எனக்கு ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, எனக்கு ஒரு பிசினஸ் கிடைக்கும் நோக்கத்துக்காக நான் உள்நோக்கத்துக்காக நான் இறங்கி அங்கே வேலை பார்த்து ஓட்டு வரையும் வச்சேன். எப்பவுமே ஓட்டு வரைக்கும் மாட்டாங்க, பர்சனே வச்சு முன்ன வச்சு சர்வேல எஸ்கேப் ஆயிடுவோம். ப்ராக்டிக்கல் ஓப்பனா பேசுறோம். ஒரு இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போ ஒரு டேலி பண்ணி இன்னைக்கு வந்து 26 வருஷமா அதை ஃபீல் இருக்குதுன்னா முன்ன பின்ன இதாயிடும். சில நேரத்தில் தவிர்ப்பு சொல்ல மாட்டிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை போது கோயம்புத்தூர் புத்திர இதுல ஜெயிச்சான்ற நோக்கத்துல என் வெப்சைட் IPDS.com வெப்சைட் போய் பாருங்க. நான் 2019 வந்து நடுநிலையா உள்ளபடி சொல்லியிருக்கேன், எந்த மாற்றம். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் முன்ன பின்ன சப்போர்ட்ஸ் கொஞ்சம் சரி வந்துட்டு போறாங்களே கூட ஒரு வாத்தியர் பல்கலை பாஸ் பண்ணி அண்ணாமலைக்கு மட்டும் ஒரு சார்பு நிலை எடுக்கிற மாதிரி பல பேர் அதுதான் விளக்கு கொடுக்குறேன். ஒரு மாணவர் பாஸ் பண்ணலையே அந்த நோக்கத்துக்கு கொஞ்சம் பாஸ் மாதிரி கூட போட்டு பண்ணிவிடுவோம். அது மாதிரி வாத்தியர் எப்படி போடுவாங்க அது மாதிரி இருந்துச்சுக்கலாம். ஆனா 2019 ஸ்ட்ராட்டஜி கம்பெனி எப்போ வச்சு அதுல நடுநிலைக்கு மாறிட்டேன், உள்ளபடியே சொல்ற மாதிரி மாறிட்டேன். அப்புறம் 2010 அதுக்கு முன்னாடி வரையும் இந்த சரி நம்ம தமிழ்நாட்டுக்காக தானே அப்படி இது வந்தா பரவாயில்ல அப்படி ஒரு சாதக பாதங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி விடுவோம். அது ஹியூமன் நேச்சர். நீ வெளிப்படையா ஓப்பனா சொல்றேன் நீங்க கேட்கறதுக்கு. இது 2024 புத்தர் இந்த 19 பிறகு ஸ்ட்ராட்டஜி நோட்லாம் உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஒரு வேவ் வகுப்பாளராக நிரூபிக்கின்ற போது ஒரு தொகுதியை கரெக்டாக அடையாளப்படுத்தி அதை ஜெயிச்சோம்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய இதுக்கு எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும். உச்சபட்ச ரிஸ்க் எடுத்து பண்றபோது அங்க சூலூர் பகுதியில் தினகரன் OPS கூட்டு பிரச்சாரம் பண்ணிக்கணும். அண்ணாமலை தவறிட்டார். அப்புறம் உட்கட்சி லெவல்ல பெரிய லெவல்ல பிரச்சனை, உள்ளடி வேலை. அதுக்கடுத்து வந்து பூத் லெவல்ல பணம் போய் சேரல, பணம் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா டிஎம்கே பணம் கொடுத்தாங்க, ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க. அதுல அண்ணாமலை சைடு பணம் போகிறதுனால அந்த இடத்துல வந்து அது செந்தில் பாலாஜியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நீங்க எதை பாக்குறீங்க? சதிகள். மாஸ்டர் சொன்ன சதிதான். என்ன பண்ணாரு? சதி ஓட்டுகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுல கெட்டிக்கார்.
ஆப்போசிட் ஓட்டுகளை தன் பக்கம் சாதகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல கெட்டிக்காராக. அது எப்படி பண்ணாரு? அது பல சதிகள், தேர்தல் செயல்பாடுகளை பல சதிகள், அவருக்கான யுக்திகளை கடைபிடிச்சு அதை வந்து ஸ்டைலாக வச்சிருக்காரு. அந்த விஷயம் கோயம்புத்தூர்ல எக்ஸிக்யூட் பண்ணதுதான் அண்ணாமலை இந்த 7% டிஎம்கே ஓட்டு டிஎம்கே போனது விளைவு தான் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோத்தார். இல்லைன்னா 100% ஜெயிக்க வேண்டியது. ஸோ நான் எடுக்கிற போதே வந்து அதிமுக திமுக பாஜக தான் போட்டின்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு எது மாட்டோம்ல. பர்சன்ட் நாம் தொண்ணு சொன்னா கரெக்டாக வந்துச்சு, நோட்டா கரெக்டாக வந்துச்சு, எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. இங்க எங்க மிஸ் ஆச்சுன்னா ஏடிஎம்கே 23.50 சொன்னா அதுல 17% ஓட்டு 7% ஓட்டு அவுட் ஆச்சு. இதுதான் இந்த இடத்துல நீங்க வந்து சர்வேல வந்து தவறுறீங்க. அது வந்து செந்தில் பாலாஜியோட சதின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்க கடக்கிறது வந்து அது நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் உங்க பார்வையில் இருக்கு. எப்பவுமே சுதரா மழை பெய்கிற போது ஒரு மழை வருதுன்னு சொல்லுவாங்க வானிலை, அது வராம கூட போகும். அது மாதிரி வந்து இங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். ஒரு யூகவத்தி வகுப்பாளரா ஒரு அரசியல் ஆய்வாளரா ஒரு டாக்டர் பிபி செக்அப் பண்ற பிபின்னு சொல்றாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் பப்ளிக் மக்களுடைய பல்ஸ்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து அவர்கள் முழுமையா பயன்படுத்திக்கணும். அந்த இடத்துல தவறு விட்டாங்க, விளைவுதான் வந்து தோல்வி அடைஞ்சாங்க ஒழிய அந்த சதிகளை வென்றிருந்தா அவங்க அரசியல்வாதி. ஆப்போசிட் அரசியல் என்ன பண்றோம் அதை அவங்க தான் டேலி பண்ணணும். அதை டேலி பண்ணி தான் அந்த இடத்துல வெற்றி கிடைச்சிருக்கும். இப்ப நான் வந்து பாக்குறேன் உதாரணத்துக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு கிராமத்துல உதாரணம் சொன்னா ஆமா அந்த தண்ணி ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வரும் வர போகாது. உதாரணத்துக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொல்றேன் உதாரணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அது அவங்க தான் வந்து பிக்கப் பண்ணி பிடிச்சிக்கணும். அந்த இடத்துல அவங்க தவறு விட்டாங்க நான் பாக்குறேன். அதனால நான் அதுல விஷயம் தோத்துட்டு நினைக்கிறேன். அதை ஒத்துக்கிறேன், தோக்கல் உண்மையை ஒத்துக்கணும். பட் நான் தோத்து காரணம் வந்து என்னுடைய ஆய்வு ஜெயிக்க வேண்டியது. ஸோ மிஸ் ஆனது வந்து அரசியல் தலைவரால் நான் அந்த தோல்வி அடைஞ்சேன். அது மாதிரி தான் ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் தாவேக்க நிர்வாகில விலைக்கு வாங்குவாங்க. அதுல எவ்வளவு தாக்கு பிடிச்சு நிக்குது. மக்கள் வாக்காளர் வாக்கு போட தயாரா இருக்கிறாங்க. திமுக அதிமுக போட தயாரா இருக்கான் தாவேக்க. ஆனா அவங்க கேண்டிடேட் தாக்கு பிடிச்சி ஓட்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தா நிச்சயமா பிளஸ்ஸா இருக்கு. அதை பிளஸ் ஆகிறதும் மைனஸ் ஆகிறதும் அவங்க கையில் இருக்கு. ஆனா இந்த பர்சன்டேஜ் இருக்கு, அந்த பர்சன்டேஜ் ஏத்தமும் இறக்குறதும் அவங்க கையில் இருக்கு. இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது சதி நடந்ததுனால கோயம்புத்தூர்ல என்னோட கணிப்பு வந்து தவறிடுச்சுட்டீங்க. அரசியல்னாலே பல சதிகள் சேர்ந்ததுதான் ஒரு பிரச்சனை. அப்ப நீங்க சொல்ற எல்லாமே தவறுல போய் முடிஞ்சதுன்னா சதி தான் காரணம்னு சொல்லிடுவீங்களா? ஓட்டு பர்சன்டேஜ் நமக்கு வருதுன்னா பணம் கொடுத்தா கூட டேலி பண்ணிடலாம். இதை பிளான் பண்ணி அடிக்கிறது வந்து டேலி பண்ண முடியாது. ரொம்ப ரிஸ்க். எப்படிங்க பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச நடக்குது, தெரியாம நடக்குது. இப்போ எனக்கு தெரியாம நடக்கிறப்ப அண்டர்குள்ள நடக்க ஒன்றும் பண்ண முடியாது. இது சதிகளை வந்து என்ன பண்ண முடியாது. இப்போ கரெக்டாக சதிகள் இல்லாமல் நடந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம போடுற கணக்கு வந்துடும். இங்கே தோக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பல ப்ராப்ளம் நடக்குது. உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ள ப்ராப்ளம் நடக்குது. விளைவு தான் வந்து நம்ம அதை டேலியாக மாட்டேங்குது. பட் அது ஒன்று தான். ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு, அது மிஸ் ஆச்சு. மற்றபடி அதுக்கு முன்னாடி இந்த எல்லா தேர்வும் கரெக்டாக 21 கரெக்டாக சொல்லியிருக்கேன், 24 கரெக்ட், 24 அப்படின்னு சொல்ல போனா 24 பார்லிமெண்ட் தேர்தல் கரெக்டாக சொல்லியிருக்கேன். எக்ஸிட் போல்லே கரெக்டாக சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் வந்து மேபி இப்படி இருக்கு மாறலாம் அப்படின்றத எக்ஸிட் போல்ல சொல்லிட்டேன். ஸோ கோயம்புத்தூர் பிரஸ் மீட்டை சொன்னேன். அதுக்கு இங்கே எக்ஸிட் போல் சென்னையில் வச்ச போது கோயம்புத்தூர் தொகுதி மேபி வாய்ப்பு இருக்கு, மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிட்டேன். அது யாரும் விமர்சனம் பெருசாக எடுக்கல. அங்கே வந்து எனக்கு காலையில் போலீஸ்காரன் வந்து எனக்கு 10 தூக்கம் இல்லை, ஒரே டென்ஷன். நைட்டான அங்கே வெயில் கடுமையாக இருக்குதுன்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் குளிச்சு கிளம்பிடுவோம், 3 மணிக்கெல்லாம் குளிச்சு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு ஃபீல்டில் போய் சரி பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துருவோம். திருப்பணும் டாட்டாஸ் எல்லாம் எழுதி பண்ணிட்டு மதியம் மயிலுக்கு கொள்ள முடிச்சோன்னே திருப்பணும் கிளம்பிடுவோம். போய் 4 மணிக்கு கிளம்பி நைட்டு 9-10 மணிக்கு வந்துடுவோம். சாப்பிடுவோம், தூங்குவோம். இப்படி இருந்தாலும் டைமே கிடைக்காது. அப்படி ஓடிந்தப்போ ரிப்போர்ட் ரெடி பண்ணி கேப் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அப்படி பண்ணி எல்லாம் ப்ரெஸ் மீட் கூட வந்துட்டோம். களத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு போது என்னாச்சுன்னா ப்ரெஸ் கிளப் நான் சொந்த காசை கட்டணும்னு என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து ப்ரெஸ் கிளப் வந்து பேட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லி கத்திட்டான். நான் இன்னைக்கு வந்து டென்ஷன் வேற, தூக்கம் இல்லை, அலைச்சல், பிபி இருந்தோடனே கோவம் எனக்கு. நம்ம வக்கீல் வேற குறிப்பா ரத்தத்தில் எப்பவும் கொஞ்சம் காவல்துறை கண்டா கொஞ்சம் கடுப்பு வரும். அப்புறம் போது நான் என் சொந்த காசை கட்டிட்டாங்க ப்ரெஸ் பண்ற போது கோவம் கொஞ்சம் ஏறி போச்சா. பிபி வரணும்னு ஆச்சுன்னா அந்த கோவத்தை அந்த கண்ட்ரோல் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணாமல் போனது. அந்த விலை வந்து ரேஸ் ஆகி பண்ணதால கடுப்புல இது பண்ணது. அது சொன்னது பெரிய வைரல் ஆகிடுச்சு. இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அந்த இடத்துல காவல்துறை எனக்கு வராமல் இருந்தா என்ன பிரஸ் சொல்லுதுன்னா இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இந்த காவல்துறை வந்ததும் நான் வழக்குன்னு இருந்தால இண்டிவிஜுவலாக சுயமரியாதை டச் பண்ண ஆயிடுச்சு. அந்த யூகோ பண்ற போது ஏறிச்சு, பிபி ஏற அடிப்படையில் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல கடுப்புல கோவத்தில் 1 லட்சம் ஓட்டு சொல்லிவிட்டேன். அதுதான் நான் ஜெயிக்க வேண்டியது. அந்த இடத்துல மிஸ் ஆனது சதியால் மிஸ் ஆச்சு. இப்போ புரியுதா? பார்க்கறவங்களும் புரிஞ்சுங்க. அடுத்த கேள்வியா வந்து தமிழ்நாட்டிலோட அடுத்த முதல்வர் யாருன்ற அந்த சர்வேல வந்து நீங்க வந்து 2 பேரை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க. ஒன்னு வந்து மு.க. ஸ்டாலின் வச்சிருக்கீங்க, விஜயும் வச்சிருக்கீங்க. 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி, 3வது இடத்துல அண்ணாமலையை வச்சிருக்கீங்க. இது ஏன் ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வந்து விஜயும் ஸ்டாலினையும் வச்சிருக்கீங்க? அதாவது தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதியிலும் போய் ஆய்வு செய்கிற போது பார்த்தீங்கன்னா குழப்பம் இந்த இடத்துல உருவாது. எடப்பாடி பார்க்குறப்போ இல்லை ஸ்டாலின் தான் வருவார்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து தனியாக வந்து விஜய் முதலமைச்சர் நல்லா இருக்குன்ற சொல்கிறதுக்கு அதில் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக கன்ஃபியூஷனாக இருக்கிறது தான் 2 பேரையும் ஒரு இடத்துல வச்சேன். ஏன்னா சரிநிகராக இருக்க மாதிரி தெரியுது. போட்டி அதாவது வெற்றி பெற ஆட்சி பிடிக்கிறது திமுக எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அதிக ஆட்கள் சொல்லுகிற பெயரை விஜய சொல்லப்படுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்குன்னு. எந்த வயதினர்னு சொல்றாங்க? 55 வயசு வரையும் சொல்றாங்க சார்.
56 அதுக்கடுத்து 18ல இருந்து 55 வரைக்கும் விஜய் சொல்றாங்க. அதிகமா சொல்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 சில வயசு உட்பட்டவங்க சொல்றாங்க. சோ ஏஜ் வயசா வரும்போது அதிகமா வந்து 40 வயசுக்குள்ள சொல்றாங்க ஆண்கள் பெண்கள். ஆனா 55 வயசு 60 வயசுக்கு உள்ள ஆட்களும் சில பேர் வந்து சொல்லப்படுறாங்க. அதுதான் விவேக்கத்தகுந்த விஷயமா இருக்கு. திமுக தாவேகா என்ற போட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒழிய அப்படி பாக்குற போது ஸ்டாலினா விஜயா என்று வருவதற்கு வாய்ப்பு தான் எடுத்துக்கலாம். எடப்பாடி 3வது இடத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு தான் களத்தில் இருக்க ஒழிய அல்லது முதல்வர் ரேஸ் போட்டியில் வந்து அவர் வந்து 2வது இடத்துல அவர் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 3வது இடத்துக்கு 2வது தான் பிரச்சனை. திமுகவா தாவேகா அதிமுகன்னு இதை வந்து எப்படி தாவேகா தக்க வச்சு கொள்ளும். அதே மாதிரி அதிமுக தக்க வச்சு போச்சுன்னா இன்னும் பலவீனமா போச்சுன்னா தாவேகா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கூட்டணி பலம் அல்ல, கூட்டணிகள் ஒர்க் அவுட் ஆகாது, தனித்துவமா தான் வெற்றி பெறும். அப்படி பாக்குற போது தனித்துவமா இருக்கிற போது திமுக கூட்டணி வலுவான கூட்டணி சொல்லி சொல்லப்பட்டாலும் அந்த ஓட்டுகள் குறையும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து அதிமுக வலுவான கூட்டணி சொன்னா அந்த ஓட்டுகளும் குறையும். சோ கூட்டணி பலத்தால் வெற்றி பெறாது. சோ இந்த எலெக்ஷன் விசித்திரமான ரிசல்ட். அது எப்படி நீங்க கூட்டணி பலத்தால வெற்றி பெறாதுன்னு சொல்றீங்க? இந்த எலெக்ஷன் அப்படி நடக்கும். எதனால? எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்சியிலிருந்து டிரான்ஸ்பர் வந்து தாவேக போகுது. இல்ல அப்படி எப்படி 30 ஓட்டு எங்க வந்து சொல்லுங்க. இல்ல அதான் நான் கேக்குறேன். அவங்க வந்து கிரவுண்ட்ல பெருசா எதுவுமே பெருசா வேலை செய்யலன்றாங்க, கட்சி ரீதியா ஸ்ட்ரக்சர் இல்லன்றாங்க. அப்படியும் மீறி ஓட்டு போட ரெடியா இருக்காங்க சார். அதான் சார் சொல்றாங்களா அவங்க கிட்ட சார். அதாவது பிரதர் அவன் கட்சி ரீதியா இருக்கிறான் இல்ல நிர்வாகிக்கு நாம் தமிழருக்கு இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல இருந்துச்சு. அது மாதிரிதான் 21ல அதுல பட் விஜய் மோதுக்காக ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்கு. அதுல அதை ஒத்துக்கணும், நியாயமா தர்மமா ஒத்துக்கணும். ஏன்னா அவன் தயாரா இருக்கிறான். அதை வாங்க இவர்கள் வந்து போய் கட்ட அணிட்டாங்கன்னா நிச்சயமா நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப திமுகவோ அதிமுகவோ என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ரசிகர் மனநிலை இருக்காங்க, விஜய் வந்து ரசிக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுறாங்கன்றாங்க. ஆனா அதையும் தாண்டி விஜய்க்கு சப்போர்ட் இருக்கா? ஓட்டு வருது. அவங்க சொல்றது என்ன? ஓட்டு வருதுங்க. அதாவது என்ன காரணம் சொல்லுங்க. காரணம் வந்து கொள்கை கோட்பாடு அப்படிலாம் இல்ல. விஜய் முகம் ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போமே ஓட்டு போடுமே என்ற எண்ணத்துல இருக்காங்க. ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். சோ திமுக சொல்றது அரசியல் லாபத்திற்காக அவர்கள் ஆக சிறந்தவர்கள், நாங்கள் தான் பெரிய ஆளு அப்படின்ற அரசியல் விமர்சனங்களுக்கு சொல்வதற்காக தன்னை தற்கொலைத்துக் கொள்வதற்கு தன்னை இது பண்ண சொல்ற விஷயம். அதுக்குள்ள நம்ம போவோம். குறிப்பா தாவேகாவுக்கு அவங்க செயல்பாடுகள் இருக்கு இல்ல அது ஒரு விஷயம். இந்த சீசன் இந்த 2020 எலெக்ஷன்ல வாக்கு போடுறதுக்கு வாக்களை தயாரா இருக்காங்க எனக்கு புரிய வருது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த பல தேர்தல் சட்டமன்றமா இருக்கட்டும் நாடாளுமன்றமா இருக்கட்டும் கூட்டணி பலமா இருந்தா அந்த கூட்டணி நல்ல ஒரு வெற்றி பெறும்ன்ற மாதிரி தான் சொல்லுது. ஆனா இந்த வாட்டி அது பலிக்காது. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. 100% பலிக்காது. எனக்கு அறிவுபூர்வமாக 1997 இருந்து அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்க, அரசியல்வாதியாக இருந்து கொண்டிருக்கிற, வழக்கறிஞராக இருந்து கொண்டிருக்க, ஆய்வாளர் இருந்து கொண்டிருக்கிற, யுக்தியோட 4 வகையில் பயிற்சி பெற்ற அனுபவத்தில் நான் சொல்றேன். இதுவரை இருக்கிற தேர்தலோடு இந்த தேர்தலை ஒப்பிடப்படணும். அதுல என்ன டிஃபரன்ஸ் இந்த எலெக்ஷன்ல? அப்படி எல்லா கட்சியுடைய ஓட்டுகளும் சரிது பிரதர். அதாவது திமுக அதிமுக கூட்டணி ஓட்டுகள் தாவேக்க போதுங்க. தாவேக்க எங்கெங்க ஓட்டு வெறுப்பாயிட்டாங்களா மக்கள்? திமுக அதிமுக 100% இருக்கு. அதாவது ஸ்டாலின் ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் எடப்பாடியுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க. சேஞ்சஸ் கவர்மெண்ட், புது கவர்மெண்ட்ஸ் வரணும், புது மாற்ற நோக்கத்திற்காக போடப்படுற ஆட்களில் இப்ப அண்ணாமலை தான் அண்ணாமலை ரேஸ் இருப்பார். அண்ணாமலை போது அண்ணாமலை ஆதரவாளர் ஓட்டுகளும் 6% ஓட்டு விஜய்க்கு போகுது. சோ அதனால எல்லா பக்கமும் டிரான்ஸ்பர் ஆகிறதுனால விஜய் வந்து ஃபுல்லா நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க 30% ஓட்டு இருக்குன்னா இங்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிறது தான் 30% ஓட்டு. விஜய்க்குன்னு தனித்துவமா விட விஜய்க்காக இந்த ஓட்டுக்கெல்லாம் போகுது அரசூழியர் ஓட்டு. குறிப்பா அரசூழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 மாதங்களா தொடர்ந்து போராட்டம், அதனுடைய ஓட்டை தாவேக்கா அதிமுக பிரிக்கிறாங்க. அதனால நிறைய வந்து இது ஒரு தாவேக்கு ஒரு பிளஸான தேர்தலா இருக்கும். இல்ல அண்ணாமலைக்கு எந்த வகையில அவர் வந்து முதல்வர் வேட்பாளர்ல 3வது இடத்துல இருக்காருன்னு சொல்லி படித்தவர்கள் முதலில் இப்படி படிச்சால் வரணுன்றதை அண்ணாமலை விரும்புறாங்க. சோ ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை வந்து ஆளுங்கட்சி அந்த பாஜக தலைவர் போது மக்கள் மனதை கவர்ந்து விட்டார். இப்போ வந்து பதவி போன பிறகு சைலண்டா இருக்காரு, நார்மல் பொலிட்டிஷியன் இருந்தா கூட அந்த ஒரு வேவ் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகமா சொல்ல போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 5 பேர்லயே பொறிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு 5 பேர் மக்கள் மத்தியில் சொல்றதே கஷ்டமா ரேரா இருக்கு. தலைவர்கள் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் போச்சு. ஸோ அப்படி பாக்குற போது இந்த இடத்துல கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா கூட அந்த இடத்துல வைக்கிறேன்னா ஸ்டாலினுக்கு பிறகு இப்போ திமுக யாருன்னா ஸ்டாலின் கனிமொழின்னு சொல்றாங்க. இப்ப தென் மாவட்டம்லாம் போனீங்கன்னா கனிமொழி சொல்றாங்க. சோ அதெல்லாம் கனிமொழி பேரும் வச்சிருப்பேன், உதயநிதியும் பேரும் இருக்கும் பாருங்க. அதாவது இவங்கதான் தமிழக அரசியல்ல வந்து முதலமைச்சருக்கான ஃபேஸா எடுத்துரும். இந்த 5 பேர் தான் இனி வரும் காலத்துக்கு அடுத்த எதிர்காலத்திற்கான முகம், அரசியலுக்கு முதல்வருக்கான முகமா இவங்களை எடுத்துக்கலாம். இன்றும் நாளையும் இதை ஒப்பிட்டா கரெக்டா இருக்கும். படித்த இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலை கொள்கை ரீதியெல்லாம் கொள்கை கோட்பாடு என்ற அரசியல் சித்தாந்தம் இன்றைக்கு குறைவு, இன்றைக்கு இல்ல.
தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க கொள்கை சித்தாந்தம் இல்லை. திமுக கொள்ளடிப்பதற்காக இருக்கிற கூட்டம், அதிமுக கொள்ளடிப்பதற்கு கூட்டம். 2 திராவிட கட்சிகளும் ஊழல், கலெக்ஷன், கரப்ஷன் கமிஷன். எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி சொல்கிறார். ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி முதலமைச்சர் சொல்வது கலெக்ஷன் கமிஷன் ஆட்சின்னு சொல்கிறார். இருவரும் ஒரு திருடர்கள், இருவரும் ஒரு திருடர்களா தான் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற திருட்டு முன்னேற்ற கழகம். சோ இப்படிதான் 2 பேரும் திருடிட்டு இருக்காங்க ஒழிய நாட்டு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல், மக்களுக்கான அரசு நடக்கல. அவர்கள் வருமானம் ஈட்டுவதற்கான அரசியல் என்ற பெயரில் வந்து போலியான அரசியல் ஏமாற்றி கொண்டிருக்கிற தலைவர் தான் 2 தலைவரும். அப்படி பாக்குறப்ப இதில் ஒரு மாற்றம் வேண்டும். 2 பேரும் பார்த்தாச்சு. இப்பதான் தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு. அதாவது இதுவரை வெற்றிடம் அல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வெற்றிடம் இல்ல. சோ ஸ்டாலின் அந்த இடத்த வந்து நிரப்பல. இப்பதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல் வெற்றிடம் இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியும் பார்த்துட்டாங்க, எடப்பாடி ஆட்சியும் பார்த்தாங்க. இப்போ வந்து வெற்றிடம் இருக்கும். இந்த வெற்றிடத்துக்கு விஜய் வந்தது வந்து ஒரு பிளஸ் ஆகுது. இதை அவர் சில மாற்றங்கள் அவருக்குள்ள பண்ணிக்கணும். நல்ல பேச்சு கலையா பேசப்படணும், அரசியல்வாதி மாதிரி பேசணும். திமுக வந்து நம்ம நாடுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும். நிறைய கண்டென்ட்டை வந்து தன்னை மாத்திக்கிட்டு செயல பண்ணா விஜய்க்கெல்லாம் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. ஓப்பன் கிரவுண்ட் இருக்கு. அதை பயன்படுத்திக்கினா நான் சொன்ன சதவீதம் வரும், பயன்படுத்திக்காத போனா நான் சொன்ன சதவீதம் வராது. உடனே வந்து சார் என்ன சார் நீங்க அந்த சர்வேல இவ்வளவு சதவீதம் சொல்லிட்டீங்க அப்படின்னு கழுத்தை பிடிச்ச கூடாது. வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பை பயன்படுத்தி, தட்டுல சோறு இருக்கு, தின்றதும் தின்னாத நம்ம கடமை இல்ல. மக்கள் ஓட்டு போட ரெடியா இருக்கான். அதை வாங்குறது அவங்க கடமை. வாங்காத போனா அவங்க மைனஸ் போவாங்க. அப்போ வந்து என்ன சார் பர்சன்டேஜ் சொல்லக்கூடாது. இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் வரணும். அது வராம தவறுச்சுன்னா அவங்க தான் காரணமா இருக்கும். சரி, இந்த ஒரு சர்வே நீங்க கொடுத்துட்டீங்க. தாவேகா முதல் இடத்துல வருதுன்ற மாதிரி சொல்லிட்டீங்க பர்சன்டேஜ் வைஸ். தாவேகா தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தாவேகாட்ட இருந்து பணம் வாங்கிட்டு தான் இந்த சர்வேவே எடுத்தீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது சொன்னதுபடி நீங்க வந்தீங்கல்ல, கேமரா இருக்கு, நான் கேமரா உட்காந்து பேசுறேன். என் கம்பெனியுடைய அக்கௌண்ட் என்னன்னு காட்டணும்ல. இது கார்பரேட் கம்பெனி. ஐபிடிஎஸ்ன்றது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறேன், எல்லாமே போயிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபர் மாசம்னா இது போய் ஆடிட்டருக்கு அனுப்பணும். அப்படி ரிப்போர்ட் இருக்கிற போது காசு வந்து அக்கௌண்ட் இருக்குமா இல்லையா? அப்படி இருப்போம். உங்க கேமராமேன் சொல்றேன், தயவு செய்து யாராவது கொடுங்க. உண்மையிலேயே அடுத்த சர்வே எடுக்க நான் கஷ்டப்படுறேன். அடுத்த சர்வேடுக்கு மறுபடியும் தமிழ் கூட காசு இல்லை. அதனால காசு கொடுங்க. யாராக இருந்தால் கூட என் காசு என் கம்பெனி அக்கௌண்ட்டு கூட அனுப்புங்க. வெப்சைட் கூட நான் நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுறீங்களா, அப்படி கூட நபர்கள் கூட என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன், அக்கௌண்ட் அனுப்புங்க. முறைப்படி ஜிஎஸ்டி கூட நான் போட்டு தரேன். எந்த கம்பெனி இருந்தால் கூட தரேன். கஷ்டப்பட்டு தான் நீங்க பண்றேன். அதெல்லாம் அதானே ஓப்பனா பேசுறேன். என் கம்பெனியை கொண்டு தரேன், என் கம்பெனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த கடந்த ஸ்ட்ராட்டஜி அப்பயே வந்து கஷ்டப்படுறேன்றீங்க. இப்போ இந்த வாட்டி யாரும் ஹெல்ப் பண்ணல, இல்ல யாரும் ஹெல்ப் பண்ணல, யாரும் காசு தரல. காசு கொடுங்கன்றேன். எனக்கு சொல்றீங்க இல்லையா, சொல்றேன் கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்க தயார், கொடுங்க வாங்கிக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? நான் வாங்க சொல்றேன், கொடு வாங்கிக்கிறேன். கொடுக்காம எவனும் கொடுக்காம விளக்கு வச்சு பார்த்தாங்களா? என்ன கிராமம் சொல்ற மாதிரி விளக்கு வச்சு பார்த்தேன் வாங்கினேன். நான் என்ன சொல்றேன், என் அக்கௌண்ட் வரையும் உனக்கு தூக்கி போட்டேன், பார்த்தே இல்லையா? அப்படி பண்ண வந்து எனக்கு கொடுத்துட்டு போங்க, நான் வாங்கிக்கிறேன், சந்தோஷம். என் கம்பெனி நான் மேல அடுத்து டெவலப் பண்றேன், தமிழை வளர்ச்சி பெறேன், ஒன்னும் அறிவை வளர்த்துக்கிறேன், கொடுங்கன்றேன். ஏன் கொடுக்காத வந்து வானவானு சொன்னா என் பொண்டாட்டி காரி துப்புறா, வீட்டுல போனா எங்க ஆபீஸ்ல மறைச்சு வச்சுட்டேன் காரி துப்புறா. இதெல்லாம் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு கொடுங்க வாங்கிக்கிறேன். இல்ல போன சர்வேவும் கஷ்டப்பட்டுன்றீங்க, கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்பவே சர்வே எடுக்கிற கஷ்டப்படுறீங்கன்னா இங்கதான் உங்க மேல சந்தேகம் இல்ல. நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, எனக்கு கேண்டிடேட் கிடைக்கணும். இண்டிவிஜுவல் கேண்டிடேட் கிடைச்சுன்னா அதுல தான் எனக்கு பிசினஸ். இந்த எலெக்ஷன்ல ஒரு 10 கேண்டிடேட், 20 கேண்டிடேட், 30 கேண்டிடேட் கிடைச்சுன்னா அதுல வர வருமானத்தை வச்சா என் கம்பெனியை நான் நடத்தி கொண்டு போனோம், அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போனோம். இப்ப நீ சொல்றீங்களே தமிழ்நாட்டுல இதை விட நான் தமிழை மட்டும் இவ்வளவு நோண்டுறீங்களே, அதிமுக இருக்கிற புடிகள் என்ன புடுங்கினாங்க? ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்துல இருக்க புட்டிங்கள் என்ன புடுனாங்க? என்ன அடிக்கிறான்ல அவன், எங்கிட்ட பேரம் பேசுனால அவன் ஏதாவது செஞ்சானுங்களா? அவன் நான் ஒத்துக்கல, அவன் அடிக்கிறான். இந்த பக்கம் திமுக ஒத்துக்கல, அடிக்கிறான். தாவேக்காவும் நான் ஒத்துக்கல, தாவேக்காவும் அப்ரோச் எல்லா சைடும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, நான் ஒத்துக்கல. இருக்கிற ஃபேக்டர் சொன்னேன், நான் யாருன்னு பதிவு பண்றதுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழை வளரக்கூடாது, தமிழை வளர்தான் உங்களுக்கு பிரச்சனை. தமிழை தான் கொட்டுவீங்க. கர்நாடகாரன் வந்து புடுங்குவான், ஆந்திராக்காரன் வந்து புடுங்குவான், வடநாட்டுக்காரெல்லாம் வந்து சஸ் புஷ் புடுங்குவான். அவனுக்கெல்லாம் அரசியல் முட்டாரசு ஒத்துழைப்பு பண்ணுவீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு தமிழை வந்து இங்க இருந்தா உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது, அவ்வளவு அடி, அவ்வளவு வலியை தாங்கிட்டு இந்த ஃபீல்டு நிக்கணும். இதுதான் வந்து சாபக்கேடு. உங்க மேல ஒருத்தவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிற போது இங்க தமிழன் போர்வையில வந்து ஒளிஞ்சிக்கிறீங்களான்ற கேள்வி. ஒரு சட்டை போட்டுருக்கேன், டிஷர்ட் போட்டிருக்கேன், போர்வெல்லாம் போத்தல. நான் கிட்ட அக்கௌண்ட் நம்பரையும் காமிச்சிட்டேன், என் கம்பெனி எவ்வளவு இருக்குன்னு மனசாட்சியோட காமிச்சிட்டேன். அதாவது பாக்குறவன் இப்ப எப்படியாவது பண்ணிட்டு கூடாது. உண்மையா ஒருத்தன் வலிக்குது, நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு பண்ணணும், முடிஞ்சா ஊக்கப்படுத்தணும், உபத்திரப்படுத்தக்கூடாது. அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக என்ன சொரிக்க கூடாது. சோ உனக்கு தேவை அப்படின்னு நான் எல்லாரும் அதிமுக முதல்வர், சீமானும் முதல்வர், அதுக்கடுத்து எடப்பாடியும் முதல்வர், ஸ்டாலின் முதல்வர் சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு என்னத்துக்கு அப்புறம் நமக்கு தன்மையே இருக்காது. அப்ப அதுதான் சொல்றீங்கல்ல, அப்புறம் இங்க சொன்னா மட்டும் இங்கே அடிக்கிறீங்க. இங்க பிரச்சனைனா அந்த சேட்டு கருமா பிடிச்ச அந்த சேட்டு சொன்ன தமிழ்நாட்டு வந்தான்னா திமுக சொன்னா ஏடிஎம்கே அடிக்கிறான், ஏடிஎம்கே கொஞ்சம் சேவரா சொன்னா திமுக அடிக்கிறான், அப்புறம் திமுக கொஞ்சம் இதாச்சுன்னா விஜய் சைடு அடிக்கிறான், இந்த பக்கம் போனா நாம் திறம் அடிக்கிறான். அப்படி என்னது இது? கன்றாவியா இருக்கு. இப்போ ஒரு 80 தொகுதியில வந்து அதிமுக டெபாசிட் இழக்குதுன்னீங்களே,
அது எப்படி எடுத்தீங்க? எந்த சர்வே டேட்டாஸ் உங்கள்கிட்ட காட்டினா இல்லையா? கண்ணுல பாத்தீங்களா இல்லையா? அது என் பிசினஸ். ஒவ்வொரு செப்டம்பர் ரீதியா நான் துட்டை செலவு பண்ணிருக்கேன். ஆனா அந்த துட்டை எடுக்கிறதுக்கு நடக்கிற பிசினஸ் 201 டேட்டாஸ் நான் மக்களுக்கு கொடுப்பதற்காக நான் டேட்டாஸ் எடுக்கல. மக்களுக்கு ஒரு செய்தி என்ன வேணுமோ அதான் கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியா எனக்கான பிசினஸ். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் வரனா அந்த தொகுதிய டேட்டாஸ் நான் காசாக்குனதான் எனக்கு பிசினஸ். இல்ல என் கம்பெனி நான் இழுத்து முட்டு போட்டா என்ன சொல்லுங்க? என் பிசினஸ். அவங்க நாளைக்கு உங்கள்கிட்ட வந்தா நீங்க வந்து காரணம் எல்லாம் சொல்லுவீங்க, இந்த காரணத்துக்காக இங்க வந்து டெபாசிட் இழக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த டேட்டாஸ் அதனால எனக்கு பிசினஸ், அதான ஸ்ட்ராட்டஜி கம்பெனி. நான் என்னங்க யாருமே இது வரைக்கும் அணுகலையா உங்கள்கிட்ட? அதிமுக செல்லிருந்து யாரும் வந்தாங்களா? அவனுக்கு எல்லாம் ஒண்ணு என்ன வாங்குற அளவுக்கு எல்லாம் அவனுக்கு புத்திசாலி இல்ல. அவனுக்கு எப்படி இன்னொரு நிறுவனம் வச்சுக்கு போய் என்கிட்ட வருவான். இண்டிவிஜுவல் கேண்டிடேட் ஏதாவது வந்தாங்கன்னா அவளுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கணும். எங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த சீசன் முடிச்சு எல்லா கட்சிக்கும் கமிட் ஆயிட்டாங்க. சோ நான் போய் கமிட் ஆகிறதுலாம் வாய்ப்பு இல்ல. இல்ல நீ பிரஸ் மீட்ல நீ என்னதான் நடந்துச்சு? பிரஸ் மீட்ல ஒண்ணு நடக்கல. அந்த புள்ள அஜெண்டா வந்து காட்டிட்டு போடுச்சு. அந்த புள்ள கேடுச்சு. என்னன்னா நீங்க ஒரு அஜெண்டா கூட செட் பண்றீங்க, நீங்க அவங்கள சொல்றீங்க. இருக்கு நான் விளக்கு. 2016 டேட்டாஸ் இப்ப நான் ஆபீஸ்ல இருக்கு. எல்லா டேட்டாஸும் வெப்சைட் libraries.com.in இருக்கு. இப்ப ஆபீஸ் வந்திருக்க நான் டேட்டாஸ் கொடுக்குறேன். நீ பிரஸ் மீட் வந்து 1921 எடுத்துக்கொண்டு வாருங்கள், 1919 எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொன்னா நான் டேட்டாஸ் இப்ப பிரஸ் மீட் கொடுக்குற நகல் தான் அங்க இருக்கும். அதை விட்டுட்டு நீ பழைய டேட்டாஸ்னா என் ஆபீஸ் தேடி வரணும். அதை விட்டுட்டு அங்க உக்காந்துக்கிட்டே டேட்டாஸ் கொடுக்க முடியுமா? திமிரு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சோ அப்படி கேட்கிற போது வந்து அவங்க ஒரு நோக்கத்தோட இன்னொரு விஷயம் அந்த இடத்துல வந்து திமுக அப்போ 2011 திமுக வந்து நான் ஜெயிக்கன்னு சொல்லிட்டு நான் ஜெயிக்கல, விட்டு தோத்துட்டேன். அந்த சர்வேல நான் தோத்துட்டேன். அதில் அதை டேமேஜ் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா அப்ப சொன்னீங்களே ஏன் அப்படி இருக்க அவங்க இப்ப அப்படின்னா ஏடிஎம்கே சைடு, அவங்க அந்த சைடு ஏடிஎம்கே சைடு அதை புரிஞ்சா பாப்பா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாத நோக்கத்துக்காக நான் விளக்கமும் கொடுத்துட்டேன். அது கொடுத்த போதுன்னா அந்த பிள்ளை வந்து ஏற்கனவே அந்த விளம்பரப்படுத்தணும் அந்த நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய பெண்ணு நான் விசாரிச்சுட்டேன், லதான்ற பெண்மணி. அப்புறம் போது அந்த அம்மா தொடர்ந்து வந்து தன்னை ஃபேஸ் வேலையை காட்டிறதுக்காக அதை என்ன ட்ரை பண்ணி பாச்சு. அதுக்கு நான் இல்ல பாப்பான்னு தான் சொன்னேன். பாப்பா அந்த கை கட்ட விரலுக்கு பாப்பா, நான் இல்ல பாப்பா, உங்க கேள்வி நோக்கம் வேற மாதிரி இருக்கு, அதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் நடந்து வரத கேமரா போட்டு எடுத்து வீடியோ வரதுக்காக அவங்க பண்ற பித்தலாட்ட 420க்கும் அதுக்கு என்ன வச்சு செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நான் பொறுப்புல சொல்றேன். ஏன்னா ஏடிஎம் சைடு என்ன பண்றாங்க, டிஎம்கே ஜெயிக்கும் சொல்றேன் நினைச்சா விஜய் நம்ம 3வது சொன்னால அவங்க ஏடிஎம் சைடு இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபேக் நீ என்ன விலக வச்சு பாத்தியா அப்படி இவன் ஓஹோன்னா ஓகே. இதே எடப்பாடினா வேலுமணி நல்ல கருத்து கணிப்புன்னு சொல்லி ஈரோட்ட சொல்லுவாரு, சிறந்த எது கிடைச்சா ஆமா சொன்ன ரைட்டுன்னு. இதே தப்புன்னா சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க ஒரு வித்தியாசமான நம்ம மக்கள். நல்லது ஆனா கரெக்ட்னுவான், இல்லைன்னா கொத்துவான். ஸோ ஹியூமன் ஆச்சு. இதெல்லாம் கடந்து போயானதான் நம்ம ஒரு இலக்கை வெற்றி பெற முடியும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா வெற்றி பெற முடியாது. ரொம்ப நன்றி என் தமிழ் தோழர்களுக்கும் உங்கள் சேனல் நேயர்களுக்கும்.